தமிழக மக்கள் அனைவருக்கும் எனதே வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். அது நம்மளோட ஷார்ட்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. அதை பார்த்துட்டு வீடியோக்கு அதுக்கடுத்ததாக போயிடலாம். ஒரு சின்ன சம்பவம் ஒன்று இருக்குது. உண்மையை சொன்னால் ஏற்றுக்கணும், இல்லை ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க, இல்லை சொல்லுங்க. அதை விட்டுட்டு தயவு செஞ்சு கண்மூடித்தனமாக முட்டு கொடுக்காதீங்கயா. இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்வைக்கிறேன். நியாயமாக இருந்தால் பதில் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா தம்பிமார்கள் திட்டிக்கோங்க. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா எல்லாருக்கும் சமமான கல்வியை கொண்டு வருவேன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. கரெக்டா? காரணம், இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்ட சிஸ்டம் கொண்ட பள்ளிகளை கட்டல. கட்டடங்கள் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் கிடையாது, சுவர் இடிஞ்சு இப்போதான் சமீபத்தில் ஒரு புள்ள பரிதாபமாக இறந்து போயிடுச்சு. அந்த அரசு பள்ளிகளில் இருக்கிற கழிவறைகளை கிளீன் பண்றது முதல் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க தான். இது மாதிரி தொடர்ந்து நடக்கிற அவலங்களை பார்த்து தான் திருவள்ளூர்ல ஒரு அரசு பள்ளியில படிச்ச முன்னாள் மாணவர் ரமேஷ்னு சொல்லிட்டு பேர், கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு அரசு பள்ளியை கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகரா வேற மாதிரி கட்டமைச்சிருக்காரு. ஒரு கிளாஸுக்கு மட்டும் 2 ஏசி, ஒரு ஸ்மார்ட் போர்டு, சுத்தமான குடிநீரை அங்க படிக்கிற பிள்ளைங்க குடிக்கிறதுக்காக அவர வாட்டர் ஃபெசிலிட்டி கொண்ட சிஸ்டம்னு பிரைவேட் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு நிகரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தன்னோட சொந்த காசுல கட்டமைச்சிருக்காரு. பேரு ரமேஷ். இதுல என்னோட கேள்வி அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட என்னன்னா, அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அண்ணன் சீமான் அவர்களுடைய பசங்க படிக்கிறாங்க. ஃபீஸ் மட்டுமே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம். ஐயா, என் பிள்ளைங்களே பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இங்க நல்ல கட்டமைப்பு கொண்ட பள்ளிகள் இல்லைன்னு ஒரு பிரஸ் மீட்ல கவலைப்பட்டீங்க இல்லையா? அப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறீங்கன்னா, 5 கோடி ரூபாய்க்கு கட்சி மாநாட்டம் நடத்துறீங்கன்னா, ஏன் உங்களால திரு ரமேஷ் அவர்கள் மாதிரி உங்க பிள்ளைக்கு கட்டுற ஃபீஸ் 50+50 2 வருஷத்துக்கான ஃபீஸ் சேர்த்து 1 கோடி ரூபாவை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு செலவு பண்ணி பிரைவேட் ஸ்கூல் மாதிரி கட்டமைக்க முடியல? அப்படி நீங்க கட்டமைச்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க மட்டும் கிடையாதுயா, அந்த பகுதியில் இருக்கிற அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் அந்த ஸ்கூல்ல போய் படிப்பாங்க. ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தும் நல்லா வளர்ந்துருக்கும். இதை பண்றதுக்கு ஹெட் மாஸ்டர் இல்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்ல பிளாக் இல்ல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரோட அப்ரூவல் மட்டும் இருந்தாலே போதும். இது மூலமா தமிழ் தேசிய அரசியல் சாத்தியப்பட்டிருக்கோம்ல. நம்ம காமராஜர் ஐயா மாதிரி சீமான் ஐயா கட்டண பள்ளின்னு ஊர் ஃபுல்லா பேசுவாங்க இல்ல. வெளியே நீங்க மைக்ல பேசுறது ஒண்ணு, வீட்டுக்குள்ள நீங்க செய்யறது ஒண்ணுனா எப்படிங்க ஐயா? முதல்ல பொது வாழ்க்கையில தான் உதாரணமா இருந்தா தானே மக்கள் நம்மளே தலைவர்களா ஏத்துப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், நம்மளோட தனிப்பட்ட முறையெல்லாம் கேள்வி கேட்கவும் மாட்டேன். காரணம் என்ன, அது நாகரிகமும் கிடையாது. இந்த மானூருக்கா, விஜயலட்சுமி, ஆமைக்கரி, AK-47 எல்லாம் நான் பேச மாட்டேன். உங்களை ஜோர்னா பைய தூக்கிட்டு சைக்கிள்ல போகவும் இங்க யாரும் சொல்லல. ஃபார்ச்சுனர் என்னையா, லேண்ட் ரோவர்ல கூட போங்க. காரணம், நம்ம வளங்களை எல்லாம் கொள்ளடிச்ச கூட்டம் எல்லாம் டிஃபெண்டர்ல படையா பறக்கும்போது எங்களுக்காக பேசக்கூடிய நீங்க நல்லா இருக்கா வேணாமா? விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்தார், போறவங்களுக்கு எல்லாம் இலவசமா அள்ளி கொடுத்தார், ஏழை மக்களோட பசியை போக்குனார். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் கோயம்பேடு பக்கத்துல இருக்கிறவரோட சமாதியில இலவசமா உணவளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னடானா நிதி கொண்டாடலன்னா துரத்துறீங்க. சொல்றதை செய்யுங்க. என் கேள்விக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஊர் ஃபுல்லா கஞ்சா, ஸ்கூல்ல கிளாஸ் உள்ள வச்சு படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க சரக்கடிக்கிறாங்க. பிரெக்னன்ட் லேடியை திமுக அமைச்சர் சேகர் பாபுவோட ஆளுங்க நேத்து நைட் அடிச்சு ஹாஸ்பிட்டல் தூக்கி போய் போட்டிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் செய்தி சேகரிக்க செஞ்ச ஒரு ரிப்போர்ட்டரை திமுக எம்எல்ஏ பழனியாண்டி கேமரா ஸ்டாண்டை வாங்கி துரத்தி அடிக்கிறாரு. இப்படிப்பட்ட ரவுடித்தனம் பண்ணக்கூடிய எம்எல்ஏகளுக்கு எதிராக தயவு செஞ்சு குரல் கொடுங்க, பேசுங்க, போராடுங்க. தேர்தலில் சீட்டு கொடுக்க விடாதீங்க. ஒரு நாள் நைட்டு மட்டும் 1000 லாரி ஓடுது. எங்க ஊர் கன்னியாகுமரியில கனிம வளங்களை கொண்டு போறதை ஆதரிக்கிற உடந்தையா இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை பற்றி பேசுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி இவங்க செய்யற தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள் கிட்ட அந்த கெட்ட பேரை கொண்டு போய் சேர்த்தோன்னு வைங்களா, இந்த எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களுக்கோ இல்ல அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கோ மறுபடியும் கழகத்துல இருந்து எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை நம்மளால செய்ய முடியும் இல்ல. தலைக்கு மேல இவ்வளவு வேலைகள் இருக்கு. இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு பாவம் அந்த லெஃப்ட் பாண்டி கூட போய் சண்டை போடுறது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் முன் வச்ச கேள்வி என்னென்னா, உங்களுக்கு பலருக்கு புரிஞ்சிருக்குமா புரியலையா அப்படிங்கிறது தெரில எனக்கு. காரணம் என்னென்னா, பல தம்பிமார்களுக்கு இது புரியலை. ஏன்னா நான் முன் வச்ச கேள்வி ஒன்றே தான். சரி, ஓகே, என்னதான் நீங்கள் ஏன்னா நேற்று கூட சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகியிருக்காரு. வரவேற்கக்கூடிய விஷயம் தான். போராட்டத்தில் மக்களுக்காக நின்னார், களத்தில் நின்னார். அதில் வரவேற்கிறேன். ஆனால் முரண்டு இருக்கிற இடத்துல கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? அப்போ நான் கேள்வி கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன கேள்வினா, சீமான் அவர்களுடைய பசங்க அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, தரமணியில், சென்னை தரமணியில் இருக்கிற ஸ்கூலில். ஸோ அங்கே படிக்கிற பசங்க வருஷத்துக்கு நீங்கள் 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறீங்க 2 பேருக்கும் சேர்த்து. ஸோ கட்டுறதுனால அந்த காசை வச்சு நீங்கள் இந்த திருவள்ளூரில் ரமேஷ் அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெனோவேட் பண்ணது மாதிரி நீங்களும் ஏன் ஒரு ஸ்கூலை ரெனோவேட் பண்ணக்கூடாது? நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, சீமானான பசங்க இங்கே படிக்கிறாங்க, ஸோ நம்ம பசங்களே இங்கே சேர்க்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, ஏசி இருக்குது, ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாம் தூய்மையான வசதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க, உங்களே அடுத்த ஒரு குட்டி காமராஜர் மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் சொன்னேன். அதே தாண்டி அவர் மேலே இருக்கிற விமர்சனங்களை எதுவுமே நான் தொடமாட்டேன். நீங்கள் உண்மையிலே நல்லா இருக்கணும், ஃபார்ச்சுனர் காரில் நீங்கள் போகணும், லேண்ட் ரோவரில் நீங்கள் அதுக்கு பதிலாக லேண்ட் ரோவரில் போனாலும் நாங்கள் அழகு பார்ப்போம். காரணம் என்னென்னா, ஜோர்னா பையை போட்டுட்டு இங்கே யாரும் உங்களை போகணும்னு சொல்லலை. காரணம் என்னென்னா, மக்களுக்காக நீங்கள் இத்தனை வருஷம் களத்தில் நிற்கிறீங்க, பேசியிருக்கீங்க. என்ன தான் மாற்றி பேசினாலும் அது உங்களோட சூழ்நிலை காரணமாக நீங்கள் பேசியிருக்கீங்க. பட் இருந்தாலும்
தமிழ் தேசிய என்ற ஒரு காரணத்தினால உங்களை நான் இத்தனை வருஷம் ஆதரித்தேன், இன்றைக்கும் சில முரண்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் நான் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையாக தான் வச்சுருந்தேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் இவ்வளோ நாள் போராட்டம் பண்ணீங்க, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் திசை மாறி அந்த கட்சி போகிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் திருப்பி பழைய திசைக்கு வந்து இந்த கனிமூல கொள்ளைக்கு துணையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் அடிக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் கொஞ்சம் எதிராக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக தான் அந்த வீடியோ முன் வச்சேன். அதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா? உண்மையிலேயே எனக்கு வந்து நேற்று அந்த வீடியோ போட்டதுலேருந்து, ஏன்னா இப்போ லாங் வீடியோலாம் நம்ம போஸ்ட் பண்ணுறோன்னா அதை டக்குன்னு ஷேர் பண்ண முடியாது. இல்லை லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ யாருக்கு கொண்டு போய் அனுப்பணும். அவன் வரக்கூடிய 10 வீடியோவில் ஏதாவது ஒன்று போய் ஓப்பன் பண்ணுவான், இதை ஃபுல்லாக உட்காந்து பார்ப்போறான்ங்கிறது தெரில. இது ஷார்ட்ஸ்னால் டக்குன்னு ரியாக்ட் ஆகும், டக்குன்னு ஒருத்தனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, அவன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவான். ஸோ இது எல்லாமே உடனே ஒரு சடன் ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த சடன் ரியாக்ஷனில் நேற்றுக்கு என்ன ஆகிடுச்சு, நாம் தமிழர் கட்சி தம்பிமாருங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. இவங்க வந்தது சரி ஓகே, நான் சொன்னது ஒன்று தான், நியாயமாக இருந்துச்சுன்னா இதுக்கு பதில் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா திட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் சொல்கிறேன், நியாயமான பதில்கள் அவங்கக்கிட்ட இல்லாதனால கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா, முக்கியமாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது உண்மையிலே ஒரு அண்ணனுக்கு முட்டு கொடுக்கலாம், ஆனால் அந்த அண்ணனை ரொம்ப கீழ்த்தனமாக விமர்சித்து முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். இன்னொரு பையன் வந்து அவங்களோட மனைவியோட தங்கச்சி பையன் நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு, அந்த தங்கச்சி பையன் அவங்க டிசீஸ்டு இறந்தனால இவங்க தான் அந்த பையனை வளர்க்குறாங்க, இவங்க பையன் மாதிரி. ஸோ இந்த 2 பசங்களையும் ஸோ அவங்க படிக்க வைக்கிறாங்க. அவங்க பசங்களை மாதிரி தான் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த பொங்கல் விழா கொண்டாடும் போது அவங்க பசங்க மாதிரி தான் வீட்டு பிள்ளைங்களை லைக் வந்து முன்னிறுத்தி இருந்தாங்க, நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பசங்களை நான் சொன்னது உங்கள் பையன், அக்கா பையன், தம்பி பையன், பூரா வீட்டு பையன் அப்படிலாம் சொல்லலை. சீமானா அவர்களோட பையனை பசங்களை இந்த மாதிரி அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கீங்களே, அதுக்கு நீங்கள் இவ்வளோ ரூபா ஃபீஸ் கட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்த இது என்னென்னா, சீமான் அவருடைய ஒரு மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவர், அதாவது வந்து அவர் ஒரு ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர். இன்னொரு மகன் அவரோட பையனே கிடையாது, அவங்க வந்து மனைவியோட தங்கை மகன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட இப்படி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, எல்லோரும் அக்கா தங்கச்சி, எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க, அதையும் தாண்டி அவங்க பையன் இந்த மாதிரி ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதும், உண்மையிலே இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இந்த தம்பிமார்கள் வந்து முட்டு கொடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரில. காரணம் என்னென்னா, பையன் நல்லா தான் இருக்கான், பையன் வந்து படிச்சுட்ருக்கான். இவங்க படிச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் சீமான் அவர்கள் பதிவு பண்ணுறாரு, என்னோடய பசங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிறது நான் வந்து வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையனுங்க கீழே கமெண்ட் பண்ணி வச்சுருக்க பாருங்களேன். அது ஒரு பிள்ளை இப்படி ஆகிடுச்சான், இன்னொரு பிள்ளை அவர் பிள்ளையே கிடையாதான், அக்கா வீட்டு அவங்க மனைவியோட தங்கச்சி பிள்ளையான். சத்தியமாக இதை பேசுகிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இப்படி வந்து முட்டு கொடுப்பாருங்க, இப்படி வந்து பேசுவாங்க. அதாவது சரி தங்கச்சி பிள்ளையாகவே இருக்கட்டுமே, அது அவர் பிள்ளை மாதிரி தானே அவர் வளர்க்குறாரு. அப்போ அந்த புள்ள படிக்கிறத அவர் பையனாக தான் நான் கேள்வி கேட்டேன். அந்த புள்ள படிக்கிறத ஊரில் 1000 வீட்டு புள்ள அப்போ படிக்குமே, எல்லார மாதிரி உங்கள் பிள்ளையும் படிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சேன்னா, இவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி முட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களா. இது அவர் பிள்ளை இல்லை, அவர் பிள்ளை இல்லை, இது காப்பாற்றுற வேலை. இது வந்து நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கல, எனக்கு வந்து ஆன்சர் பண்ணலை. யூ ஆர் ஜஸ்ட் எஸ்கேப்பிங் ஹிம் ஃப்ரம் மை கொஸ்டின். என் கேள்வியிலேருந்து அவரை தப்பிச்சு விட்றீங்க. இது அவர் பையன் இல்லை, அவர் பையன் இல்லை, இது இந்த பையன் இப்படி சில இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக எனக்கு இந்த விதத்தில் தற்கூறிகள்னே சொல்லலாம். நான் சத்தியமாக சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் நான் பயணித்தேன். உண்மையிலே கொள்கைவாதிகளை நான் அந்த கட்சியில் பார்த்துருக்கேன், கண்கூடாக பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட அரசியல் பேசி ஜெயிக்கவே முடியாது. அந்த கூட்டத்திலேருந்து நம்ம அரசியல் கற்றுக்கிட்டனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்னால் பேச முடியுது, இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்க முடியுது. இந்தளவுக்கு என்னால் வர முடிஞ்சது, பேச முடிஞ்சதுன்னா அது காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் பயணித்த ஒரு காரணத்தினால தான். தொடர்ந்து அரசியல் பார்த்தோம், தொடர்ந்து ஒரு புரிதல் வந்துச்சு. அதே தாண்டி மோஸ்ட்டாக இப்போ நிறைய பேர் அரசியல் பார்க்க ஆரம்பித்தது எதனாலன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா, இந்த கரூர் இஷ்யூவில் இந்த 41 பேர் செத்ததுக்கப்புறமா, பரிதாபமாக இறந்ததுக்கப்புறமா பொதுமக்கள் எல்லாரும் அரசியலை விட்டு நோக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நியூட்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. நிறைய பேர் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் அரசியல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களே இந்த பயலுங்க வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுறாங்க. ஆனால் இந்த கூட்டம் எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவங்க, அதை தாண்டி அரசியல் பார்த்தவங்க எல்லாமே தொடர்ந்து நாட்டு நடப்பு அரசியல் கதைகள் எல்லாத்தையும் பார்த்த ஒரு காரணத்தினால தேர் எஜுகேட்டட்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, அவங்க தொடர்ந்து இருக்காங்க, களத்தில் நிற்கிறாங்க,
சுற்று வட்டாரத்தில் நடக்கிற நியூஸை செய்தியை டெய்லி பார்க்குறாங்க. ஆனால் பொதுமக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையிலேருந்து திருப்பி இந்த கரூருக்கு அப்புறமா தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வியூவர்ஷிப் எப்படி ஏறுது அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவங்கள நம்ம எந்த விதத்துலையும் குற்றம் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, மதுரை பக்கத்தில் இருந்து, யாழினின்னு சொல்லிட்டு பேர். அப்போ இந்த பொண்ணும் லைக் வந்து நாம் தமிழ் கட்சியில் இன்னொரு அக்கா உண்டு, லைக் அந்த ஃபர்கானாவா ஃபாத்திமா ஃபர்கானான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அக்காவும் இவங்களும் சேர்ந்து உட்காந்து ஒரு சும்மா ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன கேட்டிருக்காங்க, அக்கா அவங்க அந்த அக்கா கேட்குறாங்க யாழினிக்கிட்ட, அதாவது ஒரு அழகான பையன் திமுகவில் இருக்கான். ஸோ திமுகவில் இருக்கான், அவன் வந்து நல்லா படிச்சிருக்கான், நல்லா வெல் செட்டில்டாக இருக்கான். அப்போ அந்த பையன் வந்து உனக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் பண்ணால் நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்லைக்கா நான் ஏற்றுக்க மாட்டேன். காரணம்னா ஒரு 200 ஊப்பி, அவன் பாக்கெட்டை திறந்தாலே 200 தான் இருக்கும், அவன் ஒரு கொத்தடிமை, இப்படி ஒரு கொத்தடிமையை நீ திமுக காரனா, திமுக தான் ஓட்டு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிருச்சு. அது அவங்க ஒரு ஃபன்னான ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்துகிட்டு போட்டு போயிட்டாங்க. அப்போ நான் ஏதோ சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறமா கரெக்டாக ஒரு நாளில் அந்த பொண்ணு அடுத்த ஒரு ஸ்டோரி வீடியோ போடுது. அதாவது என் தம்பிமார்கள் கொள்கை குண்டுகள் என்ன தெரியுமா, சரிக்கா யாழினிக்கிட்ட அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட, சரிம்மா கொத்தடிமைகளை இருக்கிறவனை நீ இக்னோர் பண்ணிட்டேன், நாங்கள் வந்து கொள்கைவாதிகள், அண்ணனை பின்பற்றுறோம், பிரபாகரன் ஐயாவோட பிள்ளைகள், நான் வந்து 200 ஊப்பி எல்லாம் கிடையாது, என்னை நீ வந்து அக்செப்ட் பண்ணிப்பியா, என்னை வந்து நீ ஏற்றுப்பியா, கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளிப்படையாக ஸ்டோரியில் போட்டு பேசுது. ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இந்த அளவுக்கு வந்து தற்குறித்தனமாக, அதாவது அதை இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணி தற்குறித்தனமாக இந்த அளவுக்கு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொப்போசலும் இந்த மாதிரி வந்து பேசுகிறதும், நான் கல்யாணம் பண்ணிக்குவா, நீ கல்யாணம் பண்ணிக்குவா, என்னை வந்து நான் என்னோட ப்ரொப்போசலை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்தளவுக்கு தற்குறிகளும் அந்த கட்சியில், எல்லாரும் சொல்லலை, இந்தளவுக்கு தற்குறிகளும் சிலர் அந்த கட்சியில் இருக்காங்கங்கிறது இப்போ தான் தெரிய வருது. ஸோ அதை விட்டுறலாம், சரி, அதையும் விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசுனதுக்கும் அவங்க விளக்கம் கொடுக்க முடியாமல் அவர் அசிங்கப்படுத்தினது மாதிரி முட்டு கொடுத்த விஷயத்தையும் கடந்து போயிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு அப்டேட் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, எங்கள் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். ஸோ மக்கள் தொலைக்காட்சி, நியூஸ் 7, அதை தாண்டி புதிய தலைமுறை, சன் டிவி, ஜெயா டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தொழிலதிபர்களும் வந்து பல நியூஸ் சேனல்களை ஆரம்பித்த பட்சத்தில் இன்றைக்கி வந்து எங்கள் தேசம் என்ற பெயரில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு தொலைக்காட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயம்தான். காரணம் என்ன தான் அவங்கள விமர்சித்தாலும் வாட்டவர் என்ன தான் சொன்னாலும் ஒரு கட்சி கட்டமைப்பாக வலுவாகிற ஒரு விஷயமும் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தொலைக்காட்சி யார் பார்த்து அதை போய் லைக் பண்ணி அதை நாம் சீமான் அவர்கள் பேசுகிறத இந்த எங்கள் தேசம் என்ற சேனலில் சர்ச் பண்ணி போய் கேபிளை எடுத்து பார்த்து இல்லை டிடிஎக்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இது வந்து பேருக்கு பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். எல்லாரும் வச்சுருக்காங்களே, நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருக்காதா அப்படிங்கிறது பெரும்பாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் அதை தாண்டி வீட்டில் இருக்கிற சில பூமர்ஸ், அதை தாண்டி வந்து வயது முதிர்ந்தவங்களுக்கு டிவி பார்க்கும்போது சரி ஓகே, ஏன்னா எந்த சேனல்லையும் அவங்கள வந்து போட மாட்டாங்க. ஒரு காலத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சி எந்த நியூஸ் சேனல்லையும் எந்த ப்ரெஸ் மீடியாவும் எவனும் பேட்டி எடுக்க மாட்டான். அவங்களுக்கு இருந்த ஒரே ஊடகம், நாங்கள் எல்லாம் அந்த டைமில் பயணிக்கும் போது எங்கள் எல்லாருக்கும் இருந்த ஒரே ஊடகம் ஒன்று தான் இந்த யூடியூப்பில் தான் ஃபுல்லாக இந்த தாய் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அதை தாண்டி நாம் தமிழ் கட்சியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்குது, சீமான் அவரோட யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ இதில் தான் கம்ப்ளீட்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். எந்த மீடியாலையும் காட்ட மாட்டாங்க. காரணம் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தான் பூசணிக்காவை மறைக்க ட்ரை பண்ணாலும் அது முளைச்சி வரதானே செய்யும். அப்படி முளைச்சி வந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி கடைசியாக நீ என்னடா என்ன டிவியில் காட்டுறதுக்கு நானே டிவி சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு வளர்ந்து வரும்போது மக்களோட வெறுப்பை தயவு செஞ்சு சம்பாதிச்சிடாதீங்க. நேற்றுக்கு மக்களோட போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கீங்க, வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அதையும் நான் பாராட்டுறேன். சீமான் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க, கைது பண்ணி அதுக்கடுத்து ரிலீஸ் பண்ணாங்க.
பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குங்கிறத நம்புகிறேன். அதை வெறுப்பை சம்பாரித்து வீணடிச்சிடாதீங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.